கடந்த ஜூன் 29ஆம் தேதி சைனாவோட பின்னணியில் இருக்கிற 59 செயலிகளை நம்மளோட இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணதை தொடர்ந்து மேலும் 275 அப்ளிகேஷன்ஸ் இப்போ தடை செய்ய போகிறதா நியூஸ் வெளிவந்துட்டு இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 275 ஆப் லிஸ்ட்டில் வந்து பப்ஜி, லூடோ கிங் மாதிரியான கேம்ஸுமே வந்து இருக்குது. இதில் வந்து லூடோ கிங் வந்து ஒரு இந்தியன் ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் எதுக்கு லூடோ கிங் வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான கிளாரிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 59 செயலிகள் தடை உத்தரவு இந்தியாவில் கொடுக்கப்பட்டதற்கு அப்புறமா ஒரு பக்கம் டிக்டாக் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமான லாஸ் ஏற்பட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த தடை உத்தரவுனால பெனிஃபிட் அடைஞ்ச ஒரு சில அப்ளிகேஷன்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு த சேனல் சிபிரோஸ். தடை செய்ய போகிற இந்த 275 செயலிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே தடை செஞ்ச 59 செயலிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த டிக்டாக்கு, ஷேரிட்டு, இந்த அப்ளிகேஷன்ஸோட லைட் வெர்ஷன். அதாவது லைட் வெர்ஷன் அப்படிங்கிறது வந்து க்ளோன், கரெக்டான வார்த்தை சொன்னால் டூப்ளிகேட் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாருக்கும் புரியுறபடி. அதாவது இப்போ டிக்டாக்கு வந்து 100 MB இருக்குது அப்படின்னா டிக்டாக்கோட லைட் வெர்ஷன் வந்து 30 MB தான் ஸ்டோரேஜ் வந்து பிடிச்சிருக்கும். இது வந்து லைட் வெர்ஷன்ஸோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னே வந்து சொல்லலாம். பட் தடை செய்யப்பட்ட அந்த 59 செயலிகளோட லைட் வெர்ஷன்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்ல வந்து இடம்பெற போகிறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் போக ரிசோ, யூலைக், ஜியோமி மாதிரியான அப்ளிகேஷன்ஸும் இந்த லிஸ்ட்ல இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமா பப்ஜி, லூடோ கிங் மாதிரியான முக்கியமான பாப்புலரான கேம்ஸ்லாம் இந்த லிஸ்ட்ல இடம்பெற போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த லிஸ்ட் வந்து முன்னாடி மாதிரி கரெக்டாக வந்து இன்னும் வெளியிடலை. ஒருவேளை அந்த என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து தடை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து வெளியானதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, பேக் டு த டாபிக். இந்த பேனிங் விஷயத்தை வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரைக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையே அந்த எல்லையில் வந்து பதற்றங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை தான் டிஜிட்டல் ஸ்ட்ரைக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து மேலும் 275 அப்ளிகேஷன்ஸ் வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை டிஜிட்டல் ஸ்ட்ரைக் 2.0 அப்படின்னு இப்போ எல்லாருமே வந்து பரவலாக சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அந்த பப்ஜி, லூடோ கிங் மேட்ருக்கு வந்தோம் அப்படின்னா, பப்ஜிக்கு வந்து இந்தியாவில் 1.80 பில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா வந்து பப்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பப்ஜி வந்து சவுத் கொரியாவில் இருக்கிற ப்ளூ ஹோல் அப்படிங்கிற கம்பெனி தான் ஒரிஜினாக வச்சிருக்கு. ப்ளூ ஹோல் கம்பெனியால தான் தயாரிக்கப்பட்டு பப்ஜி வந்து வெளியிடப்பட்டுருந்துச்சு. பட் சைனாவோட டென்சென்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து பப்ஜியில் நிறைய ஷேர்ஸை வந்து நிறைய பங்குகளை வந்து போட்டுட்டாங்க. ஸோ சைனா தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்குது பப்ஜியில். அது மட்டும் இல்லாமல் இப்போ பப்ஜி வந்து நிறைய பேர் இந்தியாவிலே வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பப்ஜி வந்து பேன் ஆகுறதுக்கு அதிகபட்சமாக 70% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அண்ட் இந்த லூடோ கிங் மேட்ரிக் வந்தோம் அப்படின்னா, லூடோ கிங்குமே வந்து 100 மில்லியன் டவுன்லோட்ஸ் உலகம் முழுவதும் வச்சிருக்கு. இந்தியாவிலும் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து இருக்கு. அண்ட் இந்த கேம் வந்து இந்தியன் கம்பெனியான கேம்ஷியான் டெக்னாலஜிஸ் பிவிடி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில தான் வந்து ஒரிஜினாக இருந்திருக்கு. அங்கே தான் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. இங்கேயும் சைனாவோட லிங்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மேபி இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸோட டேட்டாவை எடுத்து சைனாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதெல்லாம் பேன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சரி, இந்த அப்ளிகேஷன்ஸ் பேன்னால, அதாவது இந்த தடை உத்தரவுனால பெனிஃபிட் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் முதல் செயலி வந்து ஷேர் சாட்டும் சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த 59 செயலிகள் பேன் பண்ணப்பட்ட 2 நாட்கள்லேயே ஷேர் சாட்டுக்கு வந்து 15 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து புதுசாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் 80,000 பேர் ரெகுலர் யூசர்ஸாக வேறு இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஷேர் சாட் வந்து அதிகமாக பெனிஃபிட் ஆயிருக்கு. அடுத்த அப்ளிகேஷன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரெல். அதாவது இந்த ட்ரெல் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸில் வந்து சின்ன சின்ன வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன் தான் இது. இது வந்து இந்த அப்ளிகேஷன் பேன் பண்ணி 24 மணி நேரத்திலேயே வந்து 500% அதிகமான டவுன்லோட்ஸ் பெற்றிருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த தடை உத்தரவுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வேகமாக டவுன்லோட்ஸ் பெற ஆரம்பிச்சிருந்திருக்கு. அடுத்த அப்ளிகேஷன் கப்ரி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்காரி. இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலாக தடை உத்தரவோட 10 நாட்கள்லேயே வந்து அதுக்கு தடை உத்தரவுக்கு முன்னாடி 5 லட்சம் டவுன்லோட்ஸ் தான் இந்த சிங்காரி ஆப்புக்கு வந்து இருந்திருக்கு. ஆனால் இந்த தடை உத்தரவுக்கு அப்புறம் 10 நாட்கள்லேயே 2.5 மில்லியன் டவுன்லோட்ஸ் இந்த சிங்காரி ஆப்புக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கடைசி அடுத்த ஆப் வந்து ரொப்போசோ. இதுவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்.
இந்த அப்ளிகேஷனுக்குமே வந்து புதுசாக 15 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து வந்துருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சிங்காரி, ரொப்போசோ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்கனவே இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் டிக்டாக் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இந்தியாவில் அதிகமான மார்க்கெட் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த சிங்காரி, ரொப்போசோலாம் சரியாக வளர்ச்சியே இல்லாமல் இருந்துச்சு. பட் டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நம்ம புரியிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் டிக்டாக், ஷேரிட் மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் லாஸ் வந்துட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் இந்த நான் சொன்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் மலமலன்னு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவோட கடைசி அனலைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த 59 செயலிகள் பேன் பண்ணப்பட்டதா சொன்ன உடனேயே 2 விதமாக மக்கள் வந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் ஒன் செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ சைனா வந்து இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் இந்தியாவில் இப்படி ஒரு பேன் வந்து பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டரில் வந்து டென்ஷன் ஏற்பட்டு இருந்துச்சு, ஸோ சைனாவை பழிவாங்குற விதமாக இந்தியா வந்து இப்படி பேனிங் விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லிருக்காங்க. பட் இப்போ திரும்ப வந்து 275 அப்ளிகேஷன்ஸ் வந்து பேன் பண்ண போறதா சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு லாஜிக்கலான ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இந்த லூடோ கிங் அப்படிங்கிற கேம் வந்து பேன் செய்யப்பட்டால், ஆக்சுவலாக லூடோ கிங் வந்து என்னதான் சைனாவோட லிங்க் இருந்தாலும் இந்தியாவோட அப்ளிகேஷன் தானே. ஸோ லூடோ கிங் வந்து பேன் பண்ணப்பட்டால் உண்மையிலே இந்தியா வந்து சைனா இந்தியன் சிட்டிசன்ஸோட டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை லூடோ கிங்கை வந்து பேன் பண்ணலை அப்படின்னா சைனாவை பழிவாங்கிறதுக்காக தான் இந்தியா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண நினைச்ச விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தடை உத்தரவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 275 ஆப்ஸ் வரப்போகிறதுல வந்து நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனல் சிபிரோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் டைம் உங்களை வந்து சேரும்.